தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/6/2025 திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் மாலை 4:48 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், முருகப்பெருமான் அவதரித்த நாள், வைகாசி விசாகம். இன்றைக்கு நாம் முருகப்பெருமான் புகழ் பாட வேண்டும். திருப்புகழ் பாடினால் எதிர்ப்புகள் அகலும். வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொல்வார்கள், வள்ளல் மனைவி வள்ளி என்பார்கள், அழகன் மனைவி அழகி, பொன்னன் மனைவி பொன்னி, வள்ளல் மனைவி வள்ளி அப்படிம்பார். வள்ளியை சொல்லுகிற பொழுது வள்ளல் என்று முருகப்பெருமானை வர்ணிப்பதற்கு வழக்கம். அதற்கு காரணம், அவருக்கு கரங்கள் 12ஆலே வரங்கள் ஏராளமாக கொடுப்பாராம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை உள்ளன்போடு வணங்குவதற்கு உகந்த நாள் இன்று. நாம் முருகன் புகழ் பாட வேண்டும், சன்னதிக்கு சென்று பாட வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏற்றமும் இறக்கமும் இருக்கிறது. பாம்பு தாயம்னு ஒன்று இருக்கு, மேல அப்படி ஏறும், சரக்குன்னு கீழே இறங்கிடும். ஆக அந்த பாம்பு தாயம்ங்கிற தலைப்பிலேயே ஒரு பாடல், பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் எழுதின பாடல், முருகப்பெருமானுக்காக எழுதிய பாடல். சொக்கத்தங்கமாகியிருக்கும் சுப்பையா மேனியிலே சுகம் கொடுக்க சாத்தி வைத்தோம் சந்தனம். சொக்கத்தங்கமாகியிருக்கும் சுப்பையா மேனியிலே சுகம் கொடுக்க சாத்தி வைத்தோம் சந்தனம். அவன் தோகைமையில் மீதமர்ந்து வேகமாக வரங்கொடுக்க சொல்லிடுவோம் செந்தமிழில் வந்தனம். கல்லினிலும் முள்ளினிலும் காட்டு வழியாக வந்தே கால்கெடுக்க ஓடி வந்தோம் உன்னிடம். நீ வல்ல சிவன் காதினிலே வழங்கி வைத்த பிரணவமோ மக்களுக்கு தேவையான மந்திரம். காவிரியின் நீர் பெருகி கரையுடைத்து வந்தாலும் கடைசியிலே கொள்ளும் இடம் கொள்ளிடம். கொள்ளிடம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, திருச்சி தாண்டி, அங்கதான் அந்த காவிரி ஆறு கடைசியில வருதான். காவிரியின் நீர் பெருகி கரையுடைத்து வந்தாலும் கடைசியிலே கொள்ளும் இடம் கொள்ளிடம். அந்த கடவுளருள் பெறுவதற்கு கலியுகத்தில் சக்தி உண்டு, கந்தன் என்று சொல்லும் ஒரு சொல்லிடம். இன்றைக்கு நீங்க கந்தான் கந்தா என்று சொன்னால் இந்தா இந்தா என்று வரங்களை அள்ளி கொடுப்பானாம். என்ன வரம் வேண்டுமென எங்களை நீ கேட்காமல் இருப்பதுவும் இவ்வுலகில் நியாயமா? என்ன வரம் வேண்டுமென எங்களை நீ கேட்காமல் இருப்பதும் இவ்வுலகில் நியாயமா? ஒரு முன்னேற்றம் வரும் பொழுது கண்ணேறு தடுக்கிறதே மோக வாழ்க்கை, என்ன பாம்பு தாயமா? பாம்பு தாயம் எப்படி ஏற்ற இறக்கமா இருக்கு, அப்படி வாழ்க்கையும் ஏற்ற இறக்கமா, ஒரு கா இன்பம் ஒரு கா துன்பம் அப்படி இருக்கே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உனக்குத்தானே இருக்குன்னு கேட்டு எழுதிய பாடல். இப்படி முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவிட முத்துக்குரு வித்துக்குருபரன் என போதும் என்ற அந்த திருப்புகள் மாதிரி திருப்புகள் படிக்கலாம். இல்லை ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றோடு படிக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு பாடல் படித்து முருகப்பெருமான் சன்னதியிலே இந்த தீபமேற்றி வழிபட்டால் உங்கள் பாவங்களும் போகும், நல்ல காரியங்களும் இல்லத்தில் நடைபெறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று காலை 10:09 மேல் சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு. எனவே சந்திரபலம் குறைகிறது. காலை 10:09 ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்தால் செய்யலாம். ஆனால் என்ன இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்று வந்தாலே மன உறுதியோடு நீங்கள் செயல்பட முடியாது. மாற்று கருத்துறையோர் எண்ணிக்கை உயரும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இருந்தாலும் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் தரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற நாள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அரசு வழியில் நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. பொதுநிலை ஈடுபாடு அதிகரிக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நல்ல மனிதர்களை சந்திப்பால் நலம் காண்பீர்கள். இன்று சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மிதுனராசி நேயர்களே, புதன் பலம் நன்றாக இருப்பதனாலே புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பயணங்கள் பலன் தரும். இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் சனி ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். வெளிநாடு அல்லது வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தையும் இன்று திட்டமிட்டு செய்ய இயலாது. இன்றைக்கு மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் ஒன்றிருந்து நடைபெறலாம். தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கூட வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். அலுவலகத்தில் கூட உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான்.
சிம்மராசி நேயர்களே, செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதனாலே உங்களுக்கு வியாபார போட்டிகள் அதிகரித்தாலும் அதில் நீங்கள் துணிந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தொழில் வெற்றி நடை போடும். அது மட்டுமல்ல, கேது பலமும் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்திலே குரு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் வருமானம் வரக்கூடிய விதத்திலே உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவரை காட்டிலும் மற்றொருவரும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம். அந்த நல்ல செய்தி வரப்போகின்றது. 11ஆம் இடத்திலே புதன். வெளிநாட்டிலிருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய சொல்லி கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். முக்கிய புள்ளிகளின் ஆலோசனையின் பேரில் உங்கள் தொழிலை எப்படி வளப்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். இன்று மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலக்கூடிய விதத்திலே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. கன்னிராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். இன்று நல்லவர்களை சந்தித்து நலம் காண்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்கால நலன் கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே வரவேண்டிய பாக்கியங்களும் வசூலாகும். தொழிலிலும் நீங்கள் கூடுதல் லாபத்தை காணப்போகின்றீர்கள். இன்று இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10:09 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். சந்திரபலம் நன்றாக இருந்தாலே சிந்தித்த காரியம் சிறப்பாக நடைபெறும். குருச்சந்திர யோகம் உண்டு. எனவே உங்களுக்கு இன்று பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உண்டு. வங்கிகளின் ஒத்துழைப்பும் உண்டு. தொழிலை வளப்படுத்திக் கொள்ள விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளும் உங்களுக்கு அனுகூலமான நேரமாக இருக்கின்றது. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு காலை 10:09 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் நீச்சம் பெற்றாலும் கூட உங்கள் ராசிக்கு எந்த பாதகமும் ஏற்படாது. சந்திரபலம் நன்றாக இருந்தாலே சிந்தனைகள் அனைத்து வெற்றி பெறும் என்பார்கள். உங்கள் ராசியை பொறுத்தவரை 8லே குரு. மறைந்த குருவால் எப்படி பலன் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குருவின் பார்வை 2லே பதிவதனாலே குடும்பத்தில் முன்னேற்றம் கூடும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நூதன கருவிகளின் சேர்க்கை உண்டு. நூதன பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். இன்று வைகாசி விசாகம் என்பதனாலே கந்த பெருமானையும் நீங்கள் சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு வரமும் கிடைக்கும். வளமான வாழ்வும் அமையும். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே உங்களுக்கு இன்று குழப்பங்கள் தீரும். யோசித்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிடிவாத குணத்தை கொஞ்சம் தகர்த்திக் கொள்ளுங்கள். 6லே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு காரியத்தில் தடை ஏற்பட்டிருக்கலாம். அந்த தடை இன்று அகலும். 9ஆம் இடத்திலே செவ்வாய். அறத்தல் புறத்தலாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவு இன்று சீராகும். பஞ்சாயத்துகள் சாதகமாகும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். கேதுவும் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதே நேரத்தில் குரு 6ல் இருக்கின்றார். 12க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே உங்களுக்கு விபரீத ராஜயோக அடிப்படையிலே சில நல்ல மாற்றங்கள் வரலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி கைகூடும். இந்த நாள் யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சனி ஜென்மச்சனியாக இருக்கிறார். 2வது சுற்றாக இருந்தால் எல்லளவும் கவலைப்பட வேண்டாம். முதல் சுற்றோ 3வது சுற்றோ இருந்தால் கொஞ்சம் கவலைக்குரிய சூழல் உருவாகலாம். பிரியங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களோ நாடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கொஞ்சம் யோசிப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 10:09 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். விவகாரங்கள் வீடு தேடி வரலாம். கடவுள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியங்களை வெற்றி காண வேண்டிய நாள் என்று கூட கருதலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக நண்பர்களும் உறவினர்களும் மதியத்திற்கு மேல் உதவிக்கரம் நீட்டுவார்கள். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.